ஹலோ எஸ்கே. என் மேல கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு ஆசைப்பட்டது எதுவுமே இது வரைக்கும் நிறைவேறாம போனதில்ல. இவ மட்டும் என்ன, விஜய் அனிதாவுக்கு தான். என்ன பார்வையே சரியில்லை? ஆயிரக்கணக்கான ஏழைங்களை ஒரே நிமிஷத்துல குடிசையை விட்டு காலி பண்ற எனக்கு என் வீட்டுல இருக்க ஒரே ஒரு ஏழை கண்ணமாவை காலி பண்ண வைக்கிறதா கஷ்டம்? கொஞ்சம் டைம் கொடுங்க, வீட்டை விட்டே துரத்திடுறேன். முடியல, இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடுறேன். உங்களை நம்புறேன். கமா அது நீங்க பாருங்க பாருங்க. வாத்தியார் படம் ஓடிட்டு இருக்கு, கூச்சல் இல்லாம எப்படி இருக்கும்? இதுல யார் பெட்ரூம் வரைக்கிட்டது? என் வீட்டுக்காரர் தான். என் வீட்டுக்காரர் கிட்ட கேட்டேன், இந்த ஊடே உனக்கு தான் சொந்தம்னாரு. ஊடே எனக்கு சொந்தம்னா இந்த பெட்ரூம் எனக்கு தானே சொந்தம். அத்தை, என் சரங்க போற வரைக்கும் நீங்க இந்த பக்கமே வராதீங்க. ஏன்னா ஏழைங்க மேல அன்பா இருக்கிறதுனால இதுங்க எல்லாம் என் வீட்டுக்காரர் தெய்வமா நினைக்குதுங்க. நீங்க இப்படி வந்து இந்த மாதிரி எல்லாம் கத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுங்க மத்தியில அவர் மேல இருக்கிற நல்லெண்ணெய் எல்லாம் போயிடும். அத்த, இன்னும் படகோட்டி, ரிச்சாக்காரன், காவல்காரன், கேசட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு காலையில தான் இதுங்க எல்லாம் போவோம். உங்களுக்கு இங்க இருக்கிறது சிரமமா இருக்குன்னா வேலைக்காரங்களுக்கு ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கோம்ல, அங்க போயிருங்க. விஜய், அவளுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியடா? என்ன போய் சர்வெண்ட் ரூம்ல படுத்துக்க சொல்ற? இடம் இல்லைன்னா என்னமா பண்றது? வந்திருக்க விருந்தாளிங்களை கழுத்தை பிடிச்ச வெளில தள்ள முடியும்? இன்னைக்கு நானே அங்கதான் படுக்க போறேன். வாங்க வாங்கம்மா. நல்ல வேலை, இது வரைக்கும் யாரும் வரல. ஆண்டவா, இன்னைக்கு யாருமே மாட்டக்கூடாது. பாண்டி, மாயாண்டி மாட்டிக்கிட்டான். இவனை பத்தி தெரியுமா உனக்கு? நானே சொல்றேன். நான் இதுவரைக்கும் 7 பேரை கொலை பண்ணியிருக்கேன், 5 பேரை பிணமாக்கி கொளுத்தியிருக்கேன், 2 பேரை உயிரோட கொளுத்தியிருக்கேன். பாண்டே, இவனை லாக்அப்ல வை. இப்ப நான் வந்துடுறேன். மாயாண்டினே, உங்களுக்கு கொக்க பத்தி தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? அது ஒத்த கால்ல நிக்கும். ஓ, அவ்வளவுதான் தெரியுமா? நீங்க வாங்கண்ணே, போங்கண்ணே. போடா. 5 பேரை புணமாக்கி அடிச்சேன், 2 பேரை உயிரோட அடிச்சியா? போடா. பிள்ளடி பகரு, ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் தட்டி போடுவேன். ஹாய். யார் யா ஸ்டேஷன்ல? என்னது பிச்சைக்காரன் வீட்டுல யாருன்னு கேட்ட மாதிரி இருக்கு? இது போலீஸ் ஸ்டேஷன்டா. மாறிண்ணே, என்னது இவ்வளவு தூரம்? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா உங்க இடத்துக்கு நான் வந்திருப்பேன். வாங்கண்ணே, இன்ஸ்பெக்டர் சேர்ல உட்காருங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேணா, காலையில இருந்து போனியாவில் செலவுக்கு ஒரு 100 ரூபா தான் கொடு. 150 ரூபாய் கொண்டு வரேண்ணே. பார்சலுக்கு எடுத்து வரேண்ணே. 200 ரூபா குடியா? சரிங்கண்ணே. குட் பாய். வாத்தியாரே, வாத்தியாரே, உங்களையா பிடிச்சி உள்ள போட்டானுங்க. உங்களால எத்தனை பேருக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு? உங்களால தானே தமிழ்நாட்டுல போலீஸ் எண்ணிக்கையே அதிகமாச்சு. உங்களை பிடிச்சி உள்ள போட்டாங்களே, கவலைப்படாத வாத்தியார. அந்த ஏட்டைய அந்த பக்கம் வந்த உடனே மாரியா கொக்கா அப்படின்னு சொல்லுங்க, உடனே அவுத்து விட்டுருவான். ஓகே ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். கொக்கு பாலாட கோழி குஞ்சு மாரியா. மாறிண்ணே, அடிக்கடி வருவேன். வாங்கண்ணே. கொக்கு பாலாட. யோ ஏட்டே, டேய் இருடா. பிள்ளடி பகர், ஜாயிண்ட் ஜாயிண்ட் தட்டி போடுவேன். நான்சென்ஸ். என்னடா? கொக்க பத்தி எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியுமே. என்னடா தெரியும்? மாரியா கொக்கா, மாரியா கொக்கா. இருடா, திறந்து விடுறேன். மாரியா கொக்கா. அட இருடா, திறந்து விடுறேன். மாரியா கொக்கா. டேய், இந்த 20 ரூபாய் ஆட்டோ புடிச்சு சீக்கிரமா ஓடி போயிரு. மாரியா கொக்கா. ஐயோ, 7 கொலை பண்ண மாயாண்டியை நான் திறந்து விட்டுட்டேனே. இனிமே இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? யோ, மாயாண்டிக்கு வர்ற வழியில பாக்கல, நான் தான் திறந்து விட்டேன். ஏயா இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா உங்களை பத்தின என்ன பத்தின ரகசியம் எல்லாம் ஜட்ஜுக்கு முன்னால் நேரா சொல்லுவேன்னா அதான் திறந்து விட்டேன். என்ன பத்தி என்ன ரகசியம் இருக்கு? உன்னை போல நான் என்ன பிராடா? உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். போயா. சார், ஒரு ஐடியா. ஜெயில் கதவை பூட்ட மறந்துட்டோம், அதனால கைதி தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்ல முடியாதா? சொன்னா ஜனங்களா வாயாலே சிரிக்க மாட்டாங்க. வேற எதால? போய் வழியா ப்ளீஸ். இந்தப்பா. நீ எதுக்குமா காப்பி எடுத்து வர? அதான் என்னை பாத்துக்கிறதுக்குமே ஒருத்தி வந்துட்டால. கண்ணமா எங்க? ஐயோ, யோ, இங்க வந்து பாரு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்?
எப்படி கண்ணம்மா இப்படி ஆச்சு? கோவையா? என் மேல கோவம். நீ போன வாரம் ஆசையா வாங்கி கொடுத்த புடவைய உங்க அம்மா இப்படி ஆக்கிட்டாங்க. ஏம்மா இப்படி செஞ்ச? அம்மா உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நாங்க வீட்டை விட்டு வெளில போயிடும். அனாவசியமா புடவை எல்லாம் புசுக்காதம்மா. அவங்க கிட்ட ஏகப்பட்ட புடவை இருக்கு, என்கிட்ட 4-5 தானே இருக்கு. எல்லாத்தையும் இப்படி பொசுக்கிட்டா நான் என்னையா பண்ணுவேன்? கவலைப்படாத கண்ணம்மா, கூடிய சீக்கிரம் நாம இந்த வீட்டை விட்டு வெளில போயிடும். வா. கண்ணம்மா இங்க வாம்மா. யார என்னையா வாமான்னு கூப்பிட்டீங்க? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. என் மேல அன்பா இருக்கிறதா நடிச்சு என்ன விட்டு விட்டு துரத்துறாதீங்க. ஆமா, விஜய் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? எதை பத்தி? அதான் எங்க குடும்பத்தை பத்தி. எங்கத்த நாங்க காதலிக்கிறப்போ எங்களை பத்தி பேசிக்கவே எங்களுக்கு நேரம் பத்தல. போய் கொஞ்சம் விஜய் கூப்பிடுமா? கூப்பிட்டியாம்மா? ஆமா. ஏன்பா நம்ம குடும்ப விஷயம் கண்ணம்மா கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்லையே, திடீர்னு ஏன் இந்த கேள்வி கேட்கிறமா? ஒண்ணும் இல்லப்பா, வாழ்க்கையில நான் செஞ்ச துரோகம் எல்லாம் எனக்கே திருப்பி நடக்குது. என்ன சொல்றீங்க? நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் நினைச்சு இப்ப நான் வருத்தப்படுறேன். எனக்கு இருக்கிறதோ நீ ஒரே பையன். நீயும் கண்ணம்மாவும் சந்தோஷமா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். யாருமே இல்லாம இந்த சொத்து சுகத்தை வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ண போறேன்? நீங்க 2 பேரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்கப்பா. தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிடாதீங்க. ஆமா, வாழ்க்கையில பாசத்துக்காக ஏங்கணுமா? நானு உங்களை விட்டுட்டு எங்கம்மா போயிட போறோம்? எங்க அம்மாவும் ஒரு தாயா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. விஜய், இப்ப என்ன எதுவும் கேட்காதீங்க. எனக்கு இன்னொரு கடமை பாக்கி இருக்கு. நாயரே, ஒரு டீ குடு, நாளைக்கு காசு தர்றேன். போயா தினம் இதே வேலையா போச்சு. ஒரு காலத்துல இதே பஜார்ல எனக்கு என்ன செல்வாக்கு, பைலர் உயரம் கூட இல்ல, இவெல்லாம் விரட்டுறான் ஐயா. இப்பெல்லாம் என்ன பார்த்தா எல்லா பையிலும் மூஞ்சியை திருப்பி நீ மரியாதையா கையெடுக்கா, இல்லைன்னா நான் சொல்லிடுவேன். என்னடா சொல்லுவ? வாரியா கொக்கா. நீ போப்பா. இப்பதான்டா எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ இன்னும் சாகல. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி சொல்லிதான் நான் செத்த மாதிரி நடிச்சு. செத்த மாதிரி நடிச்சியா? எங்கடா அந்த மாதிரி? நீயா எங்க வந்த? வடுவா மாறுகால் மாறுகை வாங்க வந்த. என்ன பேசுற? இது மாதிரி நேரத்துல எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? டிஸ்டர்ப்? ஓ, இங்கிலீஷா? ஏன்டா தகரடப்பா, எங்கடா கத்துக்கிட்ட இங்கிலீஷ்? செல்வி ஜூகி ஜாலா கிட்டதான். முதல்ல ஒன்ன உதைக்கவா இல்ல அவள உதைக்கவா? Why are you talking? என்ன மரியாதை தேயுது? மறந்து போச்சா? மாரியா கொக்கா, மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. இன்னொருக்கா சொல்லு. மாரியா கொக்கா. பிள்ளடி பகர், பிள்ளடி பகர், பிள்ளடி பகர், பிள்ளடி மாரியா கொக்கா. ஏண்டா சாகாதவனை செத்து போட்டான்னு சொல்லி என்ன பிளாக் மெயிலா பண்ணி பிள்ளடி பகர். ஏய், டேப் ஆன் பண்றேன். ஐயோ எப்பா, ஐயோ வருகிறானே. ஐயோ ஜூகி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஜூகி. ஐயோ போலாமா? ஏய், என்ன பண்றீங்க? அந்த கோணவாயன் எனக்கு பிடிக்காது பாரு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பாரு. இன்னொருக்கா சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது பாரு. இன்னொரு தடவை சொல்லு. எனக்கு ஒன்னதான் பிடிக்குது. இன்னொரு தடவை சொல்லு.
எனக்கு ஒன்னதான் பிடிக்குதுப்பான்னு எத்தனை பேர் ஊருக்குள்ள இப்படி கிளம்பிருக்கீங்க? இந்த கலரை வச்சு என்ன ஏமாத்திட்டியாடி. மூஞ்சிய பாரு, சாராய கடையில ஆப்பம் விக்கிற மாதிரி இருக்கா. அப்பா, தலையப்பா, தந்தையே என்ன மன்னிச்சிருங்க. நாகரிக பித்து பிடிச்சு அலைஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான். ஆம் தந்தையே, தந்தை சொல் மிக்கதோ ஒரு மந்திரம் இல்லை, கருப்புக்கு மிஞ்சிய கலரும் இல்லை. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல சொல்ற, வாங்க எடுக்கிறேன். வாமா, வா. விஜய், விஜய், என்னம்மா? போய் டாக்டர் கூட்டு வாப்பா. கண்ணம்மா வாந்தி எடுக்கிறா. டாக்டர் எல்லாம் வேணாம். எங்க சேரியில கண்ணாலான பொண்ணுங்களுக்கு எல்லாம் அடிக்கடி வர வியாதிதான். உங்களுக்கு வயசாவாமலேயே நாங்க உங்களை பாட்டி ஆக்கிட்டோம். பாட்டி? நான் பாட்டி? என்னங்க? நல்ல. என்னங்க? என்ன ஏன் இப்படி கத்துற? நமக்கு பேரும் பிறக்க போறேங்க. வாங்க, கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போயிட்டு வா. சரிங்க. வாரிசு உருவாயிருச்ச, ஆண்டவன் வேண்டுதல போய் ஆக்கிட போறான். அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்குங்க. இருக்குங்க வா. என்னங்க திடீர்னு மரியாதையெல்லாம் ஏத்திட்டீங்க? இல்ல, ஆ, நமக்கு குழந்தை பிறந்து நான் உங்களை வாயா போயான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா என்னம்மா அப்பாவை போய் எப்படி கூப்பிடுறேன்னு திட்டம். அதான். என்ன இருந்தாலும் நீ வாயா போயான்னு கூப்பிடுறதுதான் ஒரு கிக்கே இருக்கு. டாக்டர், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. உடம்பு தெம்பா இருக்கிறதுக்காக விட்டமின் ஊசி போடுறதா சொல்லி விஷ ஊசி போடுறேன். ஏதாவது பிரச்சனை வந்தா யூ டோன்ட் வரி, அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல போஸ்ட்மார்ட்டம் அது இது. கண்ணம்மா மேல என் பையன் உயிரே வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவன் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டான். சிம்பிள் சைக்காலஜி. வாசம் தான். போலாம் வாங்க. இன்னைக்கு ஒத்த ஜடா, நாளைக்கு ரெட்ட ஜடா. ஆ? இங்க போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு சும்மா இரு. இனிமே நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது. ரப்பர் பேண்டை கொடு. யாராவது பார்த்தா கிண்டல் பண்ண போறாங்க. ஆ, அவன் புடவைய துவைச்சு போடுறான், இத போய் பெருசா சொல்றிய? உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? என் குழந்தைய வயிற்றுல 10 மாசம் சுமக்க போறிய, அதை விட இது ஒண்ணும் சிரமம் இல்லை. ம்? யாரோ வராங்க. ஆ. வாங்கப்பா. எதுக்கு டாக்டர்? என் பேரை நல்லபடியா பிறக்கணும். கண்ணம்மா ரொம்ப வீக்கா இருக்கா, அதான் டாக்டர் வர சொன்னேன். இப்போ வைட்டமின் இன்ஜெக்ஷன் போ. சரி. ஹாட் வாட்டர் கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேன். என்ன பண்றீங்க? மருமகளை டெஸ்ட் பண்றதுக்காக டாக்டர் வந்திருக்காரு. ஊசி போட போறாராம். ஹாட் வாட்டர் கொண்டு வர சொன்னாரு, அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீ கோயில் போல? நான் சாயங்காலமா போறேன். குடுங்க, நான் கொண்டு போறேன். இரு. ஏன் மரும மேல உனக்கு கொண்டு ஆசை இருக்கணுமா? எனக்கு இருக்காத. என் பின்னாடி வா. என்னப்பா நீங்க போய்? உனக்காக இதெல்லாம் செய்யலடா, எல்லாம் என் பேரனுக்காக செய்யறேன். ஊசி வேணுமா? குழந்தை அழகா பிறக்க குங்குமப்பூ கூட சாப்பிடலாமே. சொல்றத கேளுமா, அப்பாவே போய் டாக்டர் கூட்டு வந்திருக்கார்ல. ம்? ரெஸ்ட் எடுங்க. போலாமா? போலாமே. என்னங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்கேயாவது வெளியில போலாம். நீ உன்ன ரெடி ஆகலையா? இப்ப என்ன உனக்கு தூக்கம்? ஆ? கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. என்னப்பா ஆச்சு? கண்ணம்மா நம்மளை விட்டு போயிட்டாமா. கண்ணம்மா, உன்னை நல்லா
புரிஞ்சுக்கிட்டு என்ன விட்டு போயிட்டியோமா. விஜய், என்னப்பா சொல்ற? நீ சொல்றதுல உண்மையா? ஆமாப்பா, உண்மைதான். கண்ணம்மா, இதெல்லாம் எப்படி நடந்து? எப்படி நடந்ததப்பா சொல்லு. சொல்லு, கமா டெல் மீ, எப்படி நடந்து? நான் சொல்றேன். எல்லாம் நீங்க டாக்டர் கிட்ட சொல்லி போட சொன்ன ஊசியாலதான். உங்களுக்கு ஒண்ணும் புரியலல்லம்மா. அப்பா டாக்டர் அழைச்சிட்டு வந்தது கண்ணம்மா மேல உள்ள பாசத்துல இல்ல, விஷ ஊசி போட்டு அவளையும் உங்களுக்கு பிறக்க போற பேர குழந்தையும் கொல்றதுக்காக.